பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். லைக் பட்டனில் வரும். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் சைடும் சரி, இல்லை ஜென்ரல் கான்செப்ட் கிளியரன்ஸ்க்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் பெரிய வீடியோவோட இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட 85% மேலே நம்ம வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரையல் பேலன்ஸ்க்கு முன்னாடி ஜேர்னல், லெட்ஜர் 2 இருக்கு. எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க. 50,000க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. 10,000 ரூபாய்க்கு குட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் இல்லை ஒரு நோட்டில் எழுதியிருக்கீங்க. அதுக்கு பேர் ஜேர்னல். ஸோ இந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் இருக்கக்கூடிய ட்ராக்குள்ள வைக்கிறீங்க. ஸோ அது எப்படின்னா பிரித்து வைக்கிறீங்க. எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு டேபிள் இருக்குது. அதில் ஒரு 7-8 ட்ராஸ் இருக்குது. ஒரு ட்ரால சேல்ஸ் டிரான்சாக்ஷனை மட்டும் வைக்கிறீங்க. அதில் சேல்ஸ் டிரான்சாக்ஷன் நீங்கள் மென்ஷன் பண்ண பேப்பரை மட்டும் வைக்கிறீங்க. ஒரு ட்ரால பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனில் வச்சிருந்த பேப்பர்ஸை மட்டும் நீங்கள் வைக்கிறீங்க. அது நோட் பண்ண பேப்பர்ஸை மட்டும் வைக்கிறீங்க. இன்னொரு ட்ரால ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதை நோட் பண்ணக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் நோட் பண்ணுற பேப்பர்ஸை பூரா ஒரு ட்ரால வைக்கிறீங்க. இந்த மாதிரி தனித்தனியா செக்மெண்டா பிரிச்சு வைக்கிறீங்க. அதுக்கு பேரு லெட்ஜர். ஸோ எல்லா லெட்ஜர் புக்ஸ்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரே இடத்துல மென்ஷன் பண்றது தான் ட்ரையல் பேலன்ஸ். இது எதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, ஏதாவது அரித்தமெட்டிக்கல் எரர் இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கு, இல்ல அரித்தமெட்டிக்கல் அக்யூரசி கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கு. ஏன்னா லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் எல்லாமே டேலி ஆகுதா அப்படின்றது, எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா டெபிட்டோட டோட்டலும் கிரெடிட்டோட டோட்டலும் டேலி ஆகுதா அப்படின்றத பாக்குறதுக்கு. அதே மாதிரி ஒரு எண்ட் ஆஃப் த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணுவோம். சம்மரைஸ் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்றதுக்குரிய ஒரு டைம் வரும்ல, பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணுவோம். அதுக்கான ஃபவுண்டேஷனல் டேட்டா தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ். ஸோ அட் த எண்ட் கிரெடிட்டும் டெபிட்டும் ஈக்குவலா இருக்கான் அப்படின்றது செக் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா டெபிட் பேலன்ஸும் எல்லா கிரெடிட் பேலன்ஸும் லிஸ்ட் பண்ணிடும். எய்தர் கிரெடிட் பேலன்ஸ் ஆர் டெபிட் பேலன்ஸ் இருக்கும், இல்ல ரெண்டுமே இருக்கும் ஒரு லெட்ஜர் புக்குக்கும். ஏன்னா கிரெடிட் பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது, இட்ஸ் பேஸ்ட் ஆன் த கோல்டன் பிரின்சிபல். நம்ம கிட்ட பணம் வருது, வெளியில போகுது, இதை பேஸ் பண்ணி கிரெடிட் டெபிட். நம்மளுக்கு இன்கம் இருக்கு இல்ல லாஸ் இருக்கு, இதை பேஸ் பண்ணி கிரெடிட் டெபிட் அப்படின்னு நம்ம கோல்டன் ரூல்ஸ் பார்த்திருப்போம். அதை பேஸ் பண்ணி ஒரு புக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும், இல்ல எய்தர் கிரெடிட் பேலன்ஸ் ஆர் டெபிட் பேலன்ஸ் இருக்கும், இல்ல போத் கிரெடிட் அண்ட் டெபிட் பேலன்ஸ் ரெண்டுமே இருக்கும். இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி கொண்டு வரது தான் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இப்போ டெபிட் பேலன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அசட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்துக்கும் டெபிட் பேலன்ஸ் இருக்கும். கிரெடிட் பேலன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேபிட்டல் இன்கம் இது எல்லாத்துக்கும் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி கொண்டு வரது தான் ட்ரையல் பேலன்ஸ். இதில் வந்து கேஷ் இன் பேங்க் பேலன்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கும். அதே மாதிரி அக்யூரசி செக் பண்ணுவோம். அதை முன்னாடி சொன்ன மாதிரி டோட்டல் மிஸ் மேட்ச் ஏதாவது இருக்கா, பேசிக் கரெக்ட்னஸை செக் பண்றது. அதே மாதிரி இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த டைம்லயும் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ப்ராஃபிட் அண்ட் லாஸை நம்மளுக்கு என்ஷூர் பண்ணாது. பட் டேட்டா கரெக்டா இருக்கான்றதை என்ஷூர் பண்றதுனால இது எப்போ வேணா நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். மந்த்லி, குவார்ட்லி ஆர் எனி டைம் வேணா ப்ரிப்பேர் பண்ணலாம். ரிசீவபிள்ஸ் அண்ட் பேயபிள்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரையல் பேலன்ஸ் யூஸ் ஆகும். அதாவது கஸ்டமர்கிட்ட இருந்து நம்மளுக்கு எவ்வளவு பணம் வரணும், இல்ல சப்ளையர்ஸ்க்கு நம்ம எவ்வளவு பணம் கொடுக்கணும், அந்த மாதிரி டேட்டாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரையல் பேலன்ஸ் யூஸ் ஆகும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்றதுக்கு ட்ரையல் பேலன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் டேட்டா. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் இது எல்லாத்தையும் கிரியேட் பண்றதுக்கு ட்ரையல் பேலன்ஸ் தான் ஃபவுண்டேஷனல் டேட்டா. போஸ்டிங் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரில இருந்து எப்படி லெட்ஜருக்கு போஸ்ட் பண்றாங்க, லெட்ஜர்ல இருந்து எப்படி ட்ரையல் பேலன்ஸை கிரியேட் பண்றாங்க அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னல் டு லெட்ஜர் போஸ்டிங். ஸோ ஜேர்னல் டு லெட்ஜர் போஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் ஒரு டிரான்சாக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல டெபிட் அண்ட் கிரெடிட்டை மென்ஷன் ஆகும். ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஒரு அக்கௌண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூல் இருக்கு. பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் அண்ட் ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு அக்கௌண்ட்டுக்கும் டெபிட் பண்றது எதை டெபிட் பண்ணணும், எதை கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து ஜேர்னல் என்ட்ரி வந்து போஸ்ட் பண்ணணும். ஸோ இங்க நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து சில டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் வச்சிருக்கோம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ் 50,000. அடுத்த டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் 10,000. தென் பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ராம் 15,000. அடுத்து சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் 8,000. இதை நம்ம ஜேர்னல் என்ட்ரியில போஸ்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ் 50,000. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்க இருக்கு பாருங்க. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டார் 50,000 டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட் 50,000 டெபிட். ஸோ கேஷ் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது கேபிட்டலா மாறுது. ஸோ கேபிட்டலை கிரெடிட் பண்ணி
கேஷை வந்து டெபிட் பண்றோம். கரெக்ட், ஓகே. ஒரு என்ட்ரி போஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்த என்ட்ரி பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். கேஷ் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர், கேஷ் வந்து வெளியே போயிருக்கு. ஸோ அப்போ கேஷ் வந்து வெளியே போயிருக்கு அப்படின்னா கேஷை வந்து கிரெடிட் பண்ணணும். கேஷ் என்ன அக்கௌண்ட்? ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் வெளியில போயிருக்கு. ஸோ கேஷ் வெளியில போயிருக்குன்னா 10,000 கேஷை கிரெடிட் பண்ணணும். பாக்கி என்ன? ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். ஃபர்னிச்சர் 10,000 உள்ள வந்திருக்கு. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் 10,000. தேர்ட் என்ட்ரி பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ராம் 15,000. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, ராம்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணா நம்ம கிட்ட இருந்து கேஷ் வெளியே போகாது. கேஷ் வெளியில போகலன்னா நம்ம கிட்ட இருந்து எது வெளியில போகுது? நம்ம கிட்ட இருந்து எதுவுமே வெளியில போகல. பட் நம்ம பர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு தனி கிரெடிட் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். ஸோ பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட்ல நம்ம வாங்குறது எல்லாமே அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு ஓபன் பண்றோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 15,000 டு ராம் அக்கௌண்ட் 15,000. இது வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ்க்காக. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். ஸோ கேஷ் உள்ள வருது. கேஷ் ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இங்க கேஷ் உள்ள வருது, குட்ஸ் வெளியில போகுது. ஸோ கேஷை வந்து டெபிட் பண்ணுவோம். டெபிட் வாட் கம்ஸ் இன் 8,000 டு சேல்ஸ். நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், கேஷ்ல சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும் 8,000. ஒரு டெபிட் என்ட்ரினா ஒரு கிரெடிட் என்ட்ரி வரணும். இதுதான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அப்பதான் டெபிட் இஸ் ஈக்குவல் டு கிரெடிட் வந்து டேலி ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம கிட்ட ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்கு. 4 ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன? போஸ்டிங் ஜேர்னல் டு லெட்ஜர். ஸோ லெட்ஜர் மீன்ஸ் செப்பரேட் அக்கௌண்ட் ஃபார் ஈச் ஐட்டம். ஒரு ஐட்டமுக்கும் செப்பரேட் அக்கௌண்ட் நம்ம போடணும். ஒரு நம்ம போஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய ஜேர்னல்ல இருந்து ஒரு டெபிட்டுக்கும் ஒரு கிரெடிட்டுக்கும் செப்பரேட் அக்கௌண்ட் வந்து போடணும். ஸோ ரூல் ஆஃப் போஸ்டிங் வந்து டெபிட் என்ட்ரி அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டோட டெபிட் சைட்ல அந்த பேலன்ஸை மென்ஷன் பண்ணணும். கிரெடிட் என்ட்ரி அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட்ல அந்த பேலன்ஸை மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட். ஏன்னா இங்க பாருங்க ஜேர்னல் என்ட்ரிஸை பாருங்க. இங்க ஒரு கேஷ் இருக்கு, இங்க ஒரு கேஷ் இருக்கு, இங்க ஒரு கேஷ் இருக்கு. ஸோ 3 கேஷ் அக்கௌண்ட், 3 டிரான்சாக்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ் அக்கௌண்ட்டை லெஜர் பண்ண போறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை டோட்டலா இங்க லெஜர் பண்ண போறோம். அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டு கேபிட்டல் 50,000. ஸோ கேபிட்டல் வந்து கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம ஓபன் பண்ணிட்டோம். கேஷ் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் சைடு இருக்கு, கிரெடிட் சைடு இருக்கு, 2 சைடு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரில கேஷ் அக்கௌண்ட் டெபிட், கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டு கேபிட்டல் கிரெடிட் 50,000. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட்ல 50,000 போடுறோம். கேபிட்டல் அக்கௌண்ட்டோட என்ட்ரில 50,000 கிரெடிட்னு இருக்கு. அந்த என்ட்ரில கேஷை வந்து நம்ம 50,000 டெபிட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெபிட் வந்து 50,000 கேஷ். ஸோ அதை கேபிட்டல் 50,000 அப்படின்னு போடுறோம். அடுத்து வந்து ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுக்கு கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்து கிரெடிட் என்ட்ரி ஒன்று வரணும். ஸோ ஃபர்னிச்சர் போட்டு கிரெடிட் 10,000. ஓகேவா? ஃபர்னிச்சர்னு போட்டு கிரெடிட் 10,000. பிகாஸ் அந்த ஃபர்னிச்சர் ஜேர்னல் என்ட்ரில நம்ம கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் தான் பண்ணிருக்கோம். ஸோ கிரெடிட் தான் பண்ணிருக்கோம்னா அந்த பேலன்ஸை நம்ம கிரெடிட்ல தான் போடணும். டெபிட் தான் பண்ணிருக்கோம்னா நம்ம அந்த 50,000 எடுத்துட்டு வந்து டெபிட்ல தான் போடணும். அடுத்து சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட்ல கேஷ் டெபிட் பண்ணிருக்கோம், 8,000 பண்ணிருக்கோம். ஸோ சேல்ஸ் 8,000 டெபிட். இங்க கேஷ் அக்கௌண்டோட லெஜர்ல பாத்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்டோட புக்ல வந்து பாத்தீங்கன்னா டெபிட் சைடு 58,000 இருக்கு. ஆனா கிரெடிட் சைடு 10,000 தான் இருக்கு. ஒரு லெஜருக்கு அப்படின்னா எய்தர் டெபிட் பேலன்ஸ் இருக்கும் ஆர் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும், இல்ல போத் த பேலன்ஸ் இருக்கும். 2 பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல இந்த சினாரியோல 2 பேலன்ஸும் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதை ஒரு பேலன்ஸா மாத்தணும். ஸோ இங்க வந்து இதை ஒரு பேலன்ஸா மாத்தணும்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஸோ டெபிட் சைடு 58,000, கிரெடிட் சைடுல 10,000 மைனஸ் பண்ணணும்னா எக்ஸஸ் வந்து எக்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா டெபிட் சைடுல இருக்கும். எவ்வளவு இருக்கும் எக்ஸஸ்? 48,000. ஸோ கேஷ் அக்கௌண்ட்ல டெபிட் பேலன்ஸ் 48,000. கேஷ் அக்கௌண்ட் எல்லாம் முடிஞ்சது. அடுத்து நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வர போறோம். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜேர்னல்ல இருந்து ஒரு செக்மெண்ட்டையும் எடுத்து ஒரு அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ கேபிட்டல் அதுக்கு பேர் தான் லெஜர். நம்ம வந்து ஒரு டிரான் நம்ம முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன்ல, ஒரு டேபிள்ல மல்டிபிள் டிராஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் டிராஸ்ல நீங்க என்ட்ரி பண்ண டிரான்சாக்ஷனை தனித்தனியா நம்ம பிரிச்சு வைக்கிறோம். இது அந்த மாதிரி பிரிச்சு வைக்கக்கூடியது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டிரா ஃபில் ஆயிடுச்சு. அடுத்து வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல இருக்கு? ஒரே இடத்துல தான் இருக்கு. ஸோ ஒரே என்ட்ரி தான் கேபிட்டல். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணும்போது கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிருக்கோம். சரிங்களா? கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணும்போது கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிருக்கோம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம கேஷ் கிரெடிட் 50,000. ஓகேங்களா? இங்க கிரெடிட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க லெஜர்லயும் கிரெடிட் சைடு தான் வரணும். பட் இங்க கேஷ்னு வருது. ஏன்னா நம்ம கேஷ் அக்கௌண்ட் கூட அதை கிரெடிட் பண்ணிருக்கோம். அதனால இங்க கேஷ் போகும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் முடிஞ்சு. இதுல ஒரே பேலன்ஸ் தான். ஸோ கேஷ் 50,000 கிரெடிட் சைட்ல இருக்கு.
அடுத்து ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஸோ ஃபர்னிச்சர் இங்க கேஷ் கேபிட்டல் ரெண்டுமே முடிஞ்சது. ஸோ இங்க கேஷ் கேபிட்டல் ரெண்டுமே முடிஞ்சது. இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணும்போது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்ல என்ன பண்ணணும், இந்த கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட் டெபிட் 10,000. இங்க கேஷ் அக்கௌண்ட் இங்க ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் தான் இருக்கு. ஸோ இந்த 10,000 பேலன்ஸ் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல தான் வரணும். ஓகே. அடுத்து இங்க கேஷ் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். அடுத்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஸோ ராம் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணும்போது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க என்ன வரணும், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல 50,000 வரணும். ஓகேவா, இங்க பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ டெபிட் சைட்ல 50,000 வரணும். ராம் 50,000 போட்டாச்சு. அடுத்து கீழே ராம் அக்கௌண்ட்டுக்கு ஒரு தனி டிரா போடணும். ஸோ ராம் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க ராம் அக்கௌண்ட் கிரெடிட்ல இருக்குன்னா ராம் அக்கௌண்ட்டுக்கு ராமோட புக்ல கிரெடிட் சைட்ல 15,000 வரணும், பர்ச்சேசஸ் 15,000 போட்டாச்சு. அடுத்து கேஷ் ஆல்ரெடி முடிஞ்சு. அடுத்து ஒரு சேல்ஸ் அக்கௌண்ட் இங்க இருக்கு. நம்ம கேஷ் முடிச்சிட்டோம், கேபிட்டல், ஃபர்னிச்சர், பர்ச்சேஸ், ராம் முடிச்சிட்டோம். லாஸ்டா சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த அளவுக்கு கேஷ் டெபிட் பண்ணும்போது சேல்ஸை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ்ல வரணும். கேஷ் 8,000 அப்படின்னு வரணும். கிரெடிட் பேலன்ஸ்ல கேஷ் 8,000. அவ்வளவுதான். இதுதான் லெட்ஜர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு டிரா, இது ஒரு டிரா, இது ஒரு டிரா, அந்த மாதிரி ஒரு டேபிள்ல மல்டிபிள் டிராஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. இப்போ ஜர்னலும் முடிஞ்சது, லெஜரும் முடிஞ்சது. இப்போ நம்மளோட மெயின் டாபிக் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இங்க இருக்கக்கூடிய கிரெடிட் பேலன்ஸ், இங்க இருக்கக்கூடிய டெபிட் பேலன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஈக்குவல் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ். இங்க ஒரு கான்செப்ட் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். கேஷ் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போத் த பேலன்ஸ் இங்க இருந்துச்சு பாத்தீங்களா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நெட் பண்ணிருக்கோம், நெட்டிங் பண்ணிருக்கோம். நெட்டிங்னா என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க எனக்கு 10,000 கொடுக்கணும், நான் உங்களுக்கு 5,000 கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ நீங்க எனக்கு 10,000 கேஷ்ல கொடுக்குறீங்க. ஓகேங்களா. 10,000 கேஷ்ல கொடுக்குறீங்க. நான் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 5,000 பேக்கெட்ல வச்சுட்டு பாக்கி இருக்கக்கூடிய 5,000 உங்களுக்கு கேஷா கொடுக்குறேன். ஸோ இங்க நீங்க ஒரு டிரான்சாக்ஷன், நான் ஒரு டிரான்சாக்ஷன், மொத்தம் 2 டிரான்சாக்ஷன். கரெக்டா. ஆனா நீங்க எனக்கு 10,000 கொடுக்கணும், நான் உங்களுக்கு 5,000 கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்க எனக்கு வெறும் 5,000 தான் கொடுக்குறீங்க. 10 - 5 5. அந்த 5,000 நீங்க ஒரே டிரான்சாக்ஷனா எனக்கு கொடுக்குறீங்க. இதுக்கு பேர் தான் நெட்டிங். ஸோ இங்க வந்து நெட் ட்ரையல் பேலன்ஸ். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நெட் ட்ரையலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ட்ரையல் பேலன்ஸ். இப்போ நம்ம லெட்ஜர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் எடுக்கணும். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா அக்கௌண்ட்டையும் நம்ம போடுறோம். ட்ரையல் பேலன்ஸ்க்கு டெபிட் சைடு இருக்கு, கிரெடிட் சைடு இருக்கு. ஸோ நம்ம கேஷ் அக்கௌண்ட் போடுறோம், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், ராம் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட் எல்லாம் போட்டோம். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் பேலன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போடுறோம். கேஷ் அக்கௌண்ட் 48,000 டெபிட் சைடு. ஏன்னா எங்க டெபிட்ல நம்மளுக்கு எக்ஸஸா இருந்துச்சு, நெட் பண்ணியிருக்கோம். நம்ம நெட் ட்ரையல் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். டெபிட் சைடில் 58 இருந்துச்சு, கிரெடிட் சைடில் 10,000 இருந்துச்சு. ரெண்டே மைனஸ் பண்ணால் 48 எங்கே எக்ஸஸாக இருக்குது, டெபிட் சைடில் இருக்குது. ஸோ கேஷ் டெபிட் நம்ம போட்டிருக்கோம். அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட்டு. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் 50,000, இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் 50,000 போட்டாச்சு. அடுத்து ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு டெபிட் சைடில் 10,000, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் சைடில் 10,000 போட்டாச்சு. அடுத்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் 15,000. ஸோ இங்கே பர்ச்சேசஸ்ல டெபிட்ல 15,000 போட்டாச்சு. அடுத்து ராம் அக்கௌண்ட் பர்ச்சேசஸ் 15,000, ராம் 15,000 போட்டாச்சு. இங்க சேல்ஸ் அக்கௌண்ட் கேஷ் 8,000 கிரெடிட் சைடில். ஸோ கேஷ் அக்கௌண்ட் 8,000. ஸோ இங்க நம்ம எல்லா டிரான்சாக்ஷனையும் எடுத்து போட்டோம். டெபிட்னா டெபிட்ல போட்டோம், கிரெடிட்னா கிரெடிட்ல போட்டோம். ஸோ ஃபைனலாக எவ்வளோ பேலன்ஸ் வந்திருக்கு, டெபிட் சைட்லையும் 73,000, கிரெடிட் சைட்லையும் 73,000. ரெண்டுமே டேலி ஆயிடுச்சு, ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக மென்ஷன் ஆயிருக்கு. டிரான்சாக்ஷன்ல எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ இந்த எரர் இங்க ஒருவேளை இங்க மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா, இங்க 73.5 வருது, இங்க 73 வருது அப்படின்னா நம்ம போய் செக் பண்ணணும். நம்ம போய் என்னென்ன எரர்ஸ் இருக்கு, எதனால எரர்ஸ் வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அடுத்த செக்மெண்ட்ல அதை பார்ப்போம். ஸோ இப்போ பேலன்ஸ் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அது எரர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதுல சில டைப்ஸ் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எதனால டேலி ஆகலன்னா, ராங் டோட்டல், இல்ல லெட்ஜர்ல மிஸ்டேக் இருக்கு, இல்ல போஸ்டிங்ல மிஸ்டேக் இருக்கு. நம்ம எடுத்து போஸ்ட் பண்ணதுல, போஸ்டிங் மீன்ஸ் லெட்ஜர் ட்ரையல் பேலன்ஸா கன்வெர்ட் பண்ணதுல ஏதோ மிஸ்டேக் இருக்கு, இல்ல ட்ரையல் பேலன்ஸை ஜர்னலை லெட்ஜரா கன்வெர்ட் பண்ணதுல ஏதோ மிஸ்டேக் இருக்கு, தப்பா போட்டிருக்கோம், இல்லைன்னா ஏதாவது என்ட்ரி மிஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி 2 மேஜர் எரர் சொல்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் எரர், இன்னொன்னு பிரின்சிபல் எரர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் எரர் பார்க்கலாம். ஹியூமன் எரர்ல ஃபர்ஸ்ட் எரர் ஆஃப் ஒமிஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு. எரர் ஆஃப் ஒமிஷன்னா ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லலாம். இந்த எரர் ஆஃப் ஒமிஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா பார்ஷியல் ஒமிஷன் ஒன்று இருக்கு. அதாவது ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு, இன்னொரு இடத்துல ரெக்கார்ட் ஆகல. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கேஷ் பெய்ட் டு சப்ளையர் ஒரு 10,000 அப்படின்னு ஒரு என்ட்ரி இருக்குன்னா வச்சுப்போம்.
கேஷ் பெய்டு வந்து கேஷ் புக்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா சப்ளையருக்கு குடுத்துருக்கோன்றது எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகல. சப்ளையர் குடுத்துருக்கோன்றது எங்க ரெக்கார்ட் ஆகணும்? சப்ளையர் புக்ல ரெக்கார்ட் ஆகணும். அது ரெக்கார்ட் ஆகல. இந்த மாரி பார்ஷியல் டிரான்சாக்ஷனா இருந்தாலும் எரர் வரும். அடுத்து கம்ப்ளீட் ஒமிஷன். மொத்த என்டையர் டிரான்சாக்ஷனுமே மிஸ்ஸிங். இந்த ரூ. 10,000 குடுத்ததுக்கான மொத்த என்டையர் டிரான்சாக்ஷனும் மிஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எரர் ஆஃப் கமிஷன் சொல்றாங்க. எரர் ஆஃப் கமிஷன்னா ராங் என்ட்ரி. எக்ஸாம்பிள் அமௌண்ட் தப்பா போடுறது, டெபிட் கிரெடிட்ட மாத்தி போடுறது, இல்லனா வந்து பாத்தீங்கன்னா தப்பான அக்கவுண்ட்ட வந்து கிரெடிட் பண்ணிடுறது, தப்பான அக்கவுண்ட்ட டெபிட் பண்ணிடுறது. எக்ஸாம்பிள் 5,000 அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா 500 அப்படின்னு எழுதுறது. இது வந்து பாத்தீங்கன்னா எரர் ஆஃப் கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு முக்கியமான கேட்டகரி காம்பன்சேட்டிங் எரர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். அந்த தப்ப மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு பண்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ எக்ஸஸ் ஆயிருச்சு. டெபிட் எக்ஸஸ் ஆயிருச்சு. ரூ. 1000 டெபிட் எக்ஸஸ் இருக்குன்னா, கிரெடிட்ட வந்து ரூ. 1000 எக்ஸஸ் பண்றது. அப்ப ஈக்குவல் ஆயிரும். சோ இதுவும் வந்து ஒரு எரர் தான். ஏன்னா காம்பன்சேட் பண்றதுக்காக இன்னொரு எரர் பண்ண வேண்டியது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, எரர் ஆஃப் பிரின்சிபல். ஹியூமன் எரர்ஸ் இதுதான் ஹியூமன் எரர்ஸ். எரர் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னா, கால்குலேஷன் பேஸ்டு கிடையாது. பட் அண்டர்ஸ்டாண்டிங்கா தப்பா இருக்குது. பிரின்சிபல் அப்படின்னா என்னன்னா, கோல்டன் ரூல்ஸ் தான். அக்கவுண்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா, டெபிட் எத பண்ணணும், கிரெடிட் எத பண்ணணும் அப்படின்றது, அதாவது டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் ரியல் அக்கவுண்ட்க்கு. நாமினல் அக்கவுண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா, டெபிட் த ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் த ஆல் இன்கம் ஆர் கெயின்ஸ். இதே பர்சனல் அக்கவுண்ட்க்கு டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். சோ இந்த மாதிரி இது வந்து ஒரு கோல்டன் ரூல்ஸ். இதே மாதிரி அக்கவுண்டிங்ல நிறைய பிரின்சிபல் இருக்கு. இந்த பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணாம தப்பு பண்றது. எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு மிஷின் 50,000 வாங்கியிருக்காங்க அப்படின்னா, மிஷினரி அக்கவுண்ட்ட தான் நம்ம டெபிட் கிரெடிட் பண்ணணும். அது இல்லாம எக்ஸ்பென்சஸ் அக்கவுண்ட்ட போயிட்டு டெபிட் கிரெடிட் பண்ணாங்கன்னா, அது பிரின்சிபல் எரர். தப்பான அக்கவுண்ட்ட பிடிக்கிறது. அதே மாரி தப்பா டெபிட் கிரெடிட்ட தப்பா மாத்தி பண்றது. இப்படி எரர் நடந்துருச்சு அப்படின்னா, ரெக்டிஃபிகேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எரர்லயே வந்து 2 எரர் இருக்கு. ரெக்டிஃபிகேஷன் பண்றது இத பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஒன் சைடட் எரர், டூ சைடட் எரர் அப்படின்னு. ஒன் சைடட் எரர் அப்படின்னா, ஒரு அக்கவுண்ட்ட மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும் அது. எக்ஸாம்பிள் தப்பா டோட்டல் பண்ணியிருப்பாங்க, இல்ல பேலன்ஸ மிஸ் பண்ணியிருப்பாங்க, இல்ல போஸ்டிங்ல மிஸ்டேக் இருக்கும். ஸோ இத வந்து சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ட வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் எப்படின்றத அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டூ சைடட் எரர்ஸ். தப்பான அக்கவுண்ட்ட டெபிட் பண்ணிருவாங்க அண்ட் தப்பான அக்கவுண்ட்ட கிரெடிட் பண்ணிருவாங்க. 2யுமே தப்பா பண்ணிருவாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு ஜர்னல் என்ட்ரிய எக்ஸ்ட்ராவா பாஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, டெபிட்ட கம்மியா பண்ணிட்டாங்க. டெபிட்ட கம்மியா பண்ணிட்டாங்கன்னா, டெபிட் அதிகமா பண்ணி ஒரு ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். இல்ல எக்ஸஸ் டெபிட்டா இருக்குன்னா, கிரெடிட் குடுத்து ஒரு ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். கிரெடிட் கம்மியா இருக்கு அப்படின்னா, அதிகமான கிரெடிட் வச்சு ஒரு ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். இல்ல எக்ஸஸ் கிரெடிட்டா இருக்குன்னா, டெபிட்ட வச்சு ஒரு ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். இந்த மாரி சைட் பை சைடு அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் குடுத்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கன்ஃப்யூஷனான டாபிக். ஸோ சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு எரர் நடந்துருச்சு. அந்த எரர மேனேஜ் பண்றதுக்காக கரெக்ட் பண்றதுக்காக கிடையாது. மேனேஜ் பண்றதுக்காக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அக்கவுண்ட். நம்ம ஒன் சைடட் எரர்ல சஸ்பெண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே தான் இங்க. ஒரு ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகல. எக்ஸாம்பிள் டெபிட் டோட்டல் 5 lakhs இருக்கு. கிரெடிட் டோட்டல் 4,50,500 இருக்கு. டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 49,500. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு சைடு தப்பு நடந்திருக்கு. ஒன் சைடு எரர் தான். சோ ஒரு சைடு தப்பு நடந்திருக்கு. சோ இதுக்கு இந்த ட்ரையல் பேலன்ஸ இப்ப டெம்பரவரியா ஈக்குவல் பண்றதுக்கு அக்கவுண்டன்ட் என்ன பண்ணுவாரு, ஒரு சஸ்பெண்ட் அக்கவுண்ட்ட ஒன்னு கிரியேட் பண்ணிருவாரு. அங்க வந்து அந்த பேலன்ஸ் டிஃபரன்ஸ வந்து ஆட் பண்ணிருவாரு. இப்போ வந்து எக்ஸஸ் எங்க இருக்கு? டெபிட் சைடுல எக்ஸஸா இருக்கு. ஸோ டெபிட் சைடுல இந்த 49,500 அடிஷனலா ஒரு சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்னு போட்டு அதுக்கு கீழே 49,500 வச்சுப்பாரு. லேட்டர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த எரர்லாம் வந்து கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து எடுத்து மைனஸ் பண்ணி அந்தந்த அக்கவுண்ட்டுக்கு கொடுத்து அந்தந்த கரெக்ஷனுக்கு கொடுத்து சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ஸை ஜீரோ பண்ணிடுவாங்க. இதுக்காக தான் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ஸ் யூஸ் ஆகுது. ஒரு சைடுல எரர் இருந்தா மட்டும்தான் இந்த சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் யூஸ் ஆகும். ரெண்டு சைடுமே எரர் இருக்கு அப்படின்னா, ரெண்டு சைடுமே தப்பா இருக்கு அப்படின்னா, ரெண்டு சைடுமே டோட்டல் ஆயிரும். இப்போ டெபிட் சைடுல தப்பா தான் இருக்கு. ஆனா டோட்டல் 50,000 இருக்கு. கிரெடிட் சைடுல கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா 50,000 டோட்டல் இருக்காது. 55,000 இருக்கும். இல்ல அதுக்கு அதிகமா இருக்கும், கம்மியா இருக்கும். அது அதே டோட்டல் இருக்காது. இப்போ டெபிட் சைடுலயும் தப்பா இருக்கு, கிரெடிட் சைடுலயும் தப்பா இருக்குன்னா ரெண்டு சைடும் 50,000 தான் இருக்கும். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் மேட்ச் ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஒன் சைடட் எரர்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு 4-5 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரொம்ப டீடைல்டா அந்த எக்ஸாம்பிள் இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் புரியும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, அமௌண்ட் பெய்ட் ஃபார் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் மிஷினரி 10,000 வாஸ் போஸ்டட் டு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் அக்கவுண்ட். யூசுவலா வந்து மிஷினரியோட இன்ஸ்டாலேஷன்லாம் எல்லாமே வந்து மிஷினரி காஸ்ட்டுக்குள்ளேயே அடங்கிடும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க இவங்க, ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் அக்கௌண்ட்ல கொண்டு போயிட்டு அந்த மிஷினரி இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய காஸ்ட் 10,000 ஆட் பண்ணிருக்காங்க. அங்கதான் எரர் நடந்திருக்கு. ஸோ இப்போ கரெக்ட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா மிஷினரி அக்கௌண்ட்ல தான் கொடுக்கணும். பட் ஆக்சிடென்ட்ல இது வந்து எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்ல வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ராங் என்ட்ரி என்ன,
ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 10,000 டு கேஷ் அட் பேக் 10,000 அப்படின்னு ராங் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இந்த ராங் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்லயுமே மேட்ச் ஆயிடுச்சு. ரிப்பேர்ஸ் 10,000 கேஷ் 10,000 ரெண்டு சைட்லயுமே மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால இங்க சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தேவைப்படாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா என்ட்ரியை மட்டும் மாத்தலாம். ஸோ ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா மிஷின் அக்கௌண்ட் டெபிட் டு ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் 10,000 இதுதான் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. ஸோ தப்பான என்ட்ரி என்ன போட்டிருக்காங்க, ரிப்பேர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட்னு போட்டிருக்காங்க. கரெக்ட் என்ட்ரி என்னவா இருந்திருக்கணும், மெஷின் அக்கௌண்ட் டெபிட் 10,000 டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் 10,000 போட்டிருக்கணும். ஸோ இங்க வந்து கரெக்ட் என்ட்ரி இதுவா தான் இருந்திருக்கணும். பட் நம்ம இதை போட முடியாது. இப்போ ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போடணும் அப்படின்னா என்ன, டெபிட்டையும் சேஞ்ச் பண்ணணும், கிரெடிட்டையும் சேஞ்ச் பண்ணணும், ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் இது ரெண்டு சைடுமே எரர் இருக்கு. ஸோ ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா மெஷின் அக்கௌண்ட் டெபிட் 10,000 டு ரிப்பேர்ஸ். ஏன்னா ஆல்ரெடி இவங்க ரிப்பேர்ஸ்ல வந்து டெபிட் பண்ணிட்டாங்க 10,000. அதை நம்ம வந்து எரேசர் போட்டு அழிச்சிட்டு அந்த இடத்துல போய் புதுசா நம்ம போட்டு என்ட்ரி பண்ண முடியாது. நம்ம அடிஷனலா ஒரு ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி தான் போட முடியுமே தவிர பழைய என்ட்ரியை டெலிட் பண்ணிட்டு போட முடியாது. ஸோ பழைய என்ட்ரி ரிப்பேர்ஸை டெபிட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ரிப்பேர்ஸ்ல இருந்து அந்த 10,000 வெளியே எடுக்கணும்னா ரிப்பேர்ஸை டெபிட்ல இருந்து கிரெடிட் பண்ணணும். கிரெடிட் பண்ணி யாருக்கு டெபிட் கொடுக்கணும், மிஷினரிக்கு டெபிட் கொடுக்கணும். ஸோ மிஷினரி அக்கௌண்ட் 10,000 டு ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட். ஸோ இது ட்ரையல் பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா, அஃபெக்ட் பண்ணாது. பிகாஸ் இது ஆல்ரெடி ரெண்டு பக்கம் 10,000 இருந்தனால ரெண்டு பேலன்ஸுமே ஈக்குவலா இருக்கிறதுனால இங்க வந்து பேலன்ஸ் மிஸ்மேட்ச் நடக்காது. ஸோ ஒன் அக்கௌண்ட் டெபிட்டட் அண்ட் அனதர் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட் ரெண்டுமே நடந்துருச்சு. ஸோ போத் சைடு இஸ் எக்ஸிஸ்டட். இதனால இது வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இங்க தேவைப்படாது. பர்ச்சேசஸ் புக் 50,000 டோட்டல் ஆஃப் பர்ச்சேசஸ் புக் வாஸ் நாட் போஸ்டட் டு த லெட்ஜர். லெட்ஜர்ல வந்து பர்ச்சேசஸ் 50,000 அப்படின்ற ஒரு என்ட்ரியவே போஸ்ட் பண்ணல. ஒரு என்ட்ரியே மிஸ் பண்ணிட்டாங்க, மிஸ்ஸிங் என்ட்ரி. அப்படி மிஸ்ஸிங் என்ட்ரிங்க இருக்கும்போது எப்படி பர்ச்சேஸ் பண்ணாங்க, சப்ளையர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம சப்ளையர் அக்கௌண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. 50,000 சப்ளையர் அக்கௌண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல அங்க மென்ஷன் பண்ணல. அதனால ஒரு என்ட்ரியே மிஸ்ஸிங். இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகாது. பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வந்து 50,000 எக்ஸஸ் ஆகட்டும், சப்ளையர் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 50,000 எக்ஸஸ் ஆகட்டும், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 50,000 கம்மி ஆகட்டும். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இங்க அந்த 50,000 டெம்பரவரியா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ சஸ்பென்ஸ் என்ட்ரி எப்படி போடுவாங்க, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் ஆர் 50,000 டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 50,000 அப்படின்ற ஒரு என்ட்ரியை டெம்பரவரியா கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்ல வந்து டெபிட் சைட்ல வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ டெபிட் சைட்ல வந்து அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ கிரெடிட் சைட்ல எக்ஸஸா இருக்கும். இதுக்காக இந்த சஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றாங்க. அடுத்து வந்து பாருங்க, குட்ஸ் ரிட்டர்ன் டு ஜான் 3,000 வேர் ரெக்கார்டட் இன் சேல்ஸ் புக். சேல் பண்ண குட்ஸ் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு கஸ்டமரு, அதை திரும்ப சேல்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ தப்பா என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, சேல்ஸ் அக்கௌண்ட் 3,000 டெப்டார் டு ஜான் அக்கௌண்ட் 3,000 அப்படின்னு பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா என்ன என்ட்ரி பண்ணிருக்கணும், ஜான் அக்கௌண்ட் டெப்டார் 3,000 டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் 3,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சேலை டெபிட் பண்ணி ஜானை கிரெடிட் பண்ணிருக்காங்க. ஸோ ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி ஒரே என்ட்ரி, ரெண்டு சைடுமே ரெக்டிஃபை ஆயிரும். ஒரே என்ட்ரி எப்படி போட போறோம், சேலை வந்து டெபிட் பண்ணிருக்காங்க 3,000 டு ஜான் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிருக்காங்க. ஜான் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் பண்றோம் 10,000. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணுவா, அஃபெக்ட் பண்ணாது. பிகாஸ் இது ரெண்டு பக்கமே எரர் இருக்கு, ஒன் சைடு எரர் கிடையாது, மிஸ்ஸிங் என்ட்ரி கிடையாது. ஆல்ரெடி என்ட்ரி போட்டிருக்காங்க, என்ட்ரியை தப்பா போட்டிருக்காங்க. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ண போறோம். போத் சைடு ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆயிருக்கு, புக்ஸ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதனால பேலன்ஸ், ஏன்னா போத் சைடும் 3,000 எங்கேயோ ஒரு இடத்துல 3,000 ரெக்கார்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஜான்ற ஒரு இடத்துல 3,000 ரெக்கார்ட் ஆயிருக்கு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ற இடத்துல 3,000 ரெக்கார்ட் ஆகுறதுக்கு பதிலா ஜான்ன்ற இடத்துல 3,000 ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல இந்த 3,000 ரெக்கார்ட் ஆகுனதுனால பேலன்ஸ்ல எந்த ஒரு மிஸ்மேட்சும் வராது. பட் இது தப்பான என்ட்ரின்றதுனால என்ட்ரியை மட்டும் ரெக்டிஃபை பண்றோம். இதுக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தேவைப்படாது. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எதுக்குன்னா, ஏதாவது ஒரு என்ட்ரி மிஸ் ஆயிருந்தது, பேலன்ஸே என்ட்ரு ஆகல, அந்த அமௌண்ட்டே என்ட்ரு ஆகல அப்படின்னா அதை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அங்க தேவைப்படும். அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல வச்சு டேலி பண்ணுவாங்க. அடுத்து salary paid to ராம் 6,000 was debited to his personal account. salary பே பண்ணிருக்காங்க ராமுக்கு, ஆனா அதை பர்சனல் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிருக்காங்க. salary பே பண்ணா, ஏன்னா ராம் ஒரு எம்ப்ளாயி, அவருக்கு salary கொடுத்துருக்காங்க. ஸோ salary கொடுத்தாங்கன்னா salary அக்கௌண்ட்டை தான் டெபிட் பண்ணணும். ஆனா ராமோட பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிருக்காங்க. ஸோ ராங் என்ட்ரி என்ன போட்டிருக்காங்க, ராம் அக்கௌண்ட் டெப்டார் 6,000 டு கேஷ் அக்கௌண்ட் 6,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்க salary அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணணும், சார் டெபிட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலா கரெக்ட் என்ட்ரி என்னவா இருந்திருக்கணும், salary அக்கௌண்ட் டெப்டார் 6,000 டு கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் 6,000 அப்படின்னு இருந்திருக்கணும். ஆனா ராம் அக்கௌண்ட் டெப்டார் 6,000 டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் 6,000 அப்படின்னு இருக்கு. இதை ரெக்டிஃபை தான் பண்ணணுமே தவிர இதுக்கு இங்க வந்து பேலன்ஸ் வந்து எந்த மிஸ்மேட்ச் ஆகல. ரெண்டு இடத்துலயுமே 6,000 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ கிரெடிட்டும் டெபிட்டும் ஈக்குவல் ஆயிரும். எந்த என்ட்ரியுமே இங்க மிஸ் ஆகல.
ஸோ இங்க வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தேவைப்படாது. ஜஸ்ட் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி மட்டும் தான். ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்ன பண்ணணும், ராம் அக்கௌண்ட்டுக்கு ஆல்ரெடி டெபிட் 6000 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ராம் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணி ஆல்ரெடி டெபிட் நம்ம ராங் என்ட்ரியில டெபிட் பண்ணியிருக்க ராம. ஸோ ராம் அக்கௌண்ட்ல இருந்து அந்த 6000 எடுத்துட்டு வந்து சேலரி அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கணும். ஸோ ராம் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணி சேலரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். பிகாஸ் சேலரி டெபிட் வாட் கம்ஸ் இன் 6000 டு ராம் அக்கௌண்ட் 6000. இங்க பேசிக் பிரின்சிபல்ஸையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு என்ட்ரி நம்ம போடும்போது கோல்டன் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. இங்க ட்ரையல் பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகல, இது 2 சைடட் எரர். ஸோ இது 1 சைடட் எரர் இல்லாததுனால இதுக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தேவைப்படாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் 500 was not posted to the furniture account. So depreciation 500 போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்ல அந்த என்ட்ரியை வந்து மென்ஷன் பண்ணல. டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்ல 500 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்ல 500 வந்து டெப்ரிசியேஷன் மென்ஷன் பண்ணல. ஸோ ஒரு இடத்துல 500 மென்ஷன் ஆயிருக்கு, இன்னொரு அக்கௌண்ட்ல வந்து அந்த சப்ஸ்கிரிப்ட் அக்கௌண்ட்ல வந்து 500 மென்ஷன் ஆகல. ஸோ இங்க 1 சைடட் எரர், இங்க சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். பிகாஸ் இங்க பேலன்ஸ் டேலி ஆகாது. ஏன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஒரு டெபிட் இருக்கும், ஒரு கிரெடிட் இருக்கும். ஒரு 500 டெபிட் ஆயிடுச்சு, அதுக்கு சப்சிக்வெண்ட் டபுள் என்ட்ரினால சப்சிக்வெண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன் அங்க மிஸ்ஸிங். கரெக்டா? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்ல 500 ரூபீஸ் மென்ஷன், ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் மிஸ்ஸிங். ஸோ அப்படி மிஸ் ஆகும்போது ரெண்டு பக்கம் டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் நம்ம டோட்டல் பண்ணும்போது அங்க மிஸ்மேட்ச் நடக்கும். ஸோ இங்க வந்து நம்ம அந்த 500 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம். ஸோ என்ன ஆக்சுவலா என்ன என்ட்ரி போட்டிருக்கணும், டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்டார் 500 டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட் 500 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். பட் இங்க ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அவங்க கிரெடிட் பண்ணல. ஸோ ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்ன பண்றோம், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி 500 வச்சுக்கிறோம். ஏன்னா இது ஒரு சைடு என்ட்ரி. ஸோ இப்போ டெபிட் சைட்லயும் கிரெடிட் சைட்லயும் போத் சைட்லயும் 500 வந்துடும். ஸோ ரெண்டு பக்கமும் டோட்டல் டேலி ஆயிரும், மிஸ்மேட்ச் எதுவும் இருக்காது. அடுத்து அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் அண்ட் க்ளோசிங் என்ட்ரிஸ் ரெண்டு இருக்கு. அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் அண்ட் க்ளோசிங் என்ட்ரிஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ப்ராஃபிட்டை கரெக்ட் பண்றது, கரெக்டான ப்ராஃபிட் எடுத்துட்டு வரதுக்கு. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிருக்காது சில டிரான்சாக்ஷன்ஸ். அதே மாதிரி சில டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் ஆயிருக்காது. எக்ஸாம்பிள் சேலரி அன்பெய்டு, ரெண்ட் டியூ, இன்கம் நாட் ரிசீவ்டு, இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ 10,000 சேலரி கொடுத்துருக்கோம், ஆனால் வந்து 8,000 தான் பே பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம 10,000 புக்ல போட்டுறக்கூடாது. ஸோ கேஷ் ஆனால் 8,000 தான் வரும். இப்போ சேலரி 10,000னா கேஷ் 8,000 தான் வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த ரிமைனிங் 2,000 அட்ஜஸ்ட் பண்ணணும், அதை ஆட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் என்ட்ரிஸ். க்ளோசிங் என்ட்ரிஸை பொறுத்த அளவுக்கு இது இயர் எண்ட்ல தான் நடக்கும். ஸோ க்ளோசிங் என்ட்ரிஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அல்லது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கப்புறம் இந்த க்ளோசிங் என்ட்ரிஸ், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ், இது எல்லாமே இந்த அக்கௌண்ட் எல்லாமே ஜீரோ ஆயிரும். இதெல்லாம் டெம்பரவரி அக்கௌண்ட்ஸ். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் மாதிரி இதுவும் ஒரு டெம்பரவரி அக்கௌண்ட். எப்படி எரர்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு எரர் போஸ்டிங் நடந்து அங்க இருந்து பைசா எடுத்து நம்ம ஆக்சுவல் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஜீரோ ஆகுதோ, அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஜீரோ ஆயிடும். ஸோ ஃபைனல் சம்மரியா வந்து பாத்தீங்கன்னா, ஜேர்னல்ன்றது ரெக்கார்டிங், லெஜர்ன்றது கிளாசிஃபை பண்றது, தனித்தனியா எடுத்து ட்ரால வைக்கிறது, ட்ரையல் பேலன்ஸ் செக்கிங், போத் பேலன்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது. ஸோ அங்க எரர் நடந்துச்சுன்னா என்ன எரர்னு கண்டுபிடிக்கணும். எரர் ஆஃப் ஒமிஷனா, எரர் ஆஃப் கமிஷனா, ஹியூமன் எரரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லை பிரின்சிபல் எரரா அப்படின்னு என்ன எரர்னு கண்டுபிடிச்சு அந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த எரர் ரெக்டிஃபை பண்ணும்போது 1 சைடர் எரரான்னு பார்க்கணும், இல்லை 2 சைடர் எரரான்னு பார்க்கணும். 1 சைடர் எரர்னா ஏதாவது ஒரு என்ட்ரி மட்டுமே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு என்ட்ரி போஸ்ட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள் டெபிட் சைடில் மட்டும் அதை ஒரு அக்கௌண்ட்ல மட்டும் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த ஒரு அக்கௌண்ட்ல இன்னொரு அக்கௌண்ட்ல அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, ஒரு ஜேர்னல் என்ட்ரிக்கு 2 அக்கௌண்ட் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஒரு டெபிட் டிரான்சாக்ஷன் இருக்கும், ஒரு கிரெடிட் டிரான்சாக்ஷன் இருக்கும், ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ ஒரு அக்கௌண்ட்ல மட்டும் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணாம இருந்திருப்பாங்க. அதனால டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் மிஸ்மேட்ச் ஆகும். அப்படி மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா என்ன மிஸ்மேட்ச் ஆகுதோ அதை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல போட்டு டேலி பண்ணணும். அட் த எண்ட் ஆஃப் த இயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த எரரை கண்டுபிடிச்சு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து அந்த பணத்தை அந்த 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 அமௌண்ட்டை எடுத்து ஆக்சுவல் எரருக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை ஜீரோ பண்ணணும். ஸோ இதன் மூலியமா எரர்ஸ் ரெக்டிஃபை ஆகும். அதே மாதிரி 2 சைடுமே எரர் இருக்கு, 2 சைடர் எரர்ஸ் அப்படின்னா என்ன ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியோ அதை போடணும். எரர்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் க்ளோசிங் என்ட்ரிஸ் போட்டு ஸோ இன்கம் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகணும்.